வெல்கம் டு ஆல் த ஆஸ்பிரண்ட்ஸ். நாம இன்னைக்கு 13 நவம்பர் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். செஷனுக்குள்ள போற முன்னாடி நேத்துக்கான ஜிகே கொஸ்டின் பார்த்துடலாம். காம்டி மற்றும் சாதனிட்சோ எந்த மாநிலத்தின் நடனம்? அருணாச்சல பிரதேசம். கோலனி மற்றும் ஜிகிர்ஸ் எந்த மாநிலத்தின் நடனம்? அஸ்ஸாம். பைகா மற்றும் பன்வாரியா எந்த மாநிலத்தின் நடனம்? பீகார். முண்டாரி மற்றும் தபாலி எந்த மாநிலத்தின் நடனம்? சத்தீஸ்கர். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் காசி, காஸ், லம்பா, பங்குவாலா, பீட்டா, பேடா, போட் மற்றும் பர்த். B.R. அம்பேத்கர், நெல்சன் மண்டேலா 1990ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. கணேஸ்வரை பின்பற்றக்கூடியவங்கள வர்க்காரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நாடாளுமன்றத்தில் 2/3 பெரும்பான்மையுடன் திருத்தத்தை தென்னாப்பிரிக்கா நாட்டில இருந்து நாம் எடுத்துக்கிட்டோம். 1வது ஐந்தாண்டு திட்டம் 1951 இருந்து 56 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. இந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய மாடல் ஹரோடோமர். உச்ச நீதிமன்றத்தை கலந்து ஆலோசிக்க ஜனாதிபதியின் அதிகாரத்தை பிரிவு 143 சொல்லியிருக்காங்க. அசோக சக்கர விருது பெற்ற முதல் இந்தியர் ராகேஷ் சர்மா. நற்கல் பெரியா எழுச்சி 1782 இருந்து 1831 வரைக்கும் வங்காளத்துல மீர் நிதர் அலி தலைமையில நடந்துச்சு. ராஜஸ்தான்ல கொண்டாடக்கூடிய ஒரு சில முக்கியமான பண்டிகை மட்சியா, பிரிட்ஜ், ஷேகாவதி. இன்னைக்கான திட்டம் பிரசாத் திட்டம். இந்த திட்டம் 2015ஆம் ஆண்டு சுற்றுலா அமைச்சகத்தால் அறிமுகமாச்சு. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் 2018 சுகாதார அமைச்சகம். ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் திட்டம் 2020 வீட்டு வசதி அமைச்சகம். உமாங் அப்ளிகேஷன் 2017. தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் 2020 சுகாதார அமைச்சகம். சர்வதேச ஹாக்கி கூட்டமைப்பின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? தையப் இக்ராம். கல்வி உலக இந்திய பள்ளி தரவரிசை விருது 2024 ஆண்டின் சிறந்த கல்வி தலைவராக யார் கௌரவிக்கப்பட்டார்? குணால் தலால். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் மக்கள் தொகை கடிகாரத்தை வெளியிட்ட நகரம் எது? பெங்களூரு. உலக சாஃப்ட் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2024 வெள்ளி பதக்கம் வென்றவர் யார்? தனுஸ்ரீ பாண்டி. நிங்கோல் சவ் சக்கோல்பா விழாவை கொண்டாடிய மாநிலம் எது? மணிப்பூர். ICRA-SA8 டைரக்டர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஹிமான்ஷு பதாக். இந்த ICRA-SA8 என்னன்னு பார்த்தா இன்டர்நேஷனல் கிராப் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஃபார் செமி ஆரிட் டிராபிக்ஸ். அதாவது அயன மண்டல பயிர்கள் இருக்கும் இல்லையா, சோ அந்த பயிர்களை ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய மையம். சஞ்சய் குமார் அகர்வால் CBIC உடைய தலைவர். AS ராஜு மத்திய விஜிலன்ஸ் கமிஷனுடைய தலைவர். ரவி அகர்வால் CBDT உடைய தலைவர். பிரிஜேந்திர பிரதாப் சிங் நால்கோ உடைய தலைவர். விஜய் கிஷோர் ரகத்கர் தேசிய மகளிர் ஆணையத்தின் தலைவர். விபின் குமார் இந்திய விமான நிலைய ஆணையத்தின் தலைவர். FIH அதாவது இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் ஹாக்கி ஸ்டார் விருதுகள் 2024 ஆண்டின் சிறந்த வான் வீரர் என்று பெயரிடப்பட்டவர் யார்? ஹர்மன்பிரீத் சிங். ஹர்மன்பிரீத் சிங். சிறந்த கோல் கீப்பர் விருது யாருக்கு கிடைச்சிருக்குன்னா PR ஸ்ரீஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. PR ஸ்ரீஜிக்கு இருக்கக்கூடிய ஒரு அடைமொழி கிரேட் வால் ஆஃப் இந்தியா. கிரேட் வால் ஆஃப் இந்தியா. சிராக் செட்டி மற்றும் சாத்விக் சாராஜ் ராங்கி ரெட்டி மேஜர் தயான்சந்த் கேல் ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. குதிரையேற்ற விளையாட்டுக்காக அர்ஜுனா விருது பெற்ற முதல் இந்திய பெண் திவ்யா கிருதி சிங். நோவாக் ஜோகோவிக் மற்றும் ஐதானா பொன்மதி லாரஸ் உலக விளையாட்டு வீரர் விருது வாங்கியிருக்காங்க. ரோகிணி லோக்கண்டே மற்றும் நர்சிங் திலீப் போஸ் வாழ்நாள் சாதனையாளர் விருது. லாலியன் சுங்வாலா சங்தே மற்றும் இந்துமதி கதிரேசன் 2024ஆம் ஆண்டுக்கான ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் விருது வாங்கியிருக்காங்க. பிரத்யாசாரை 32வது ஏக்லாப்பியா புரஸ்கர் விருது வாங்கியிருக்காங்க. ரோட்ரி மற்றும் ஐதானா பொன்மதி பாலோண்டியார் விருது வாங்கியிருக்காங்க. ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் 2024 இந்தியாவின் தரவரிசை என்ன? நம்ம இந்தியாவோட தரவரிசை 83. முதலிடத்தை பிடிச்சிருக்கக்கூடிய நாடு சிங்கப்பூர். மனித வளர்ச்சி குறியில நம்ம 134வது இடத்துல இருக்கும். உலக மகிழ்ச்சி அறிக்கையில 126. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல 159. குளோபல் பீஸ் இண்டெக்ஸ்ல 116வது இடத்தை பிடிச்சிருக்கோம். வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் பாலின இடைவெளி அட்டவணையில 129. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல 39.
உலக திறமைகள் தரவரிசையில 58வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகளாவிய பசி அட்டவணையில நம்ம 105வது இடத்தை பிடிச்சிருக்கோம். உலகின் பொருளாதார சுதந்திரத்துல நம்ம 84வது இடத்தை பிடிச்சிருக்கோம். குளோபல் நேச்சர் கன்சர்வேஷன் இண்டெக்ஸ்ல 176வது இடத்தை பிடிச்சிருக்கோம். அமைதி மற்றும் வளர்ச்சிக்கான உலக அறிவியல் தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? நவம்பர் மாசம் 10ஆம் தேதி நாம இந்த தினம் அனுசரிக்கிறோம். இந்த வருஷத்துக்கான மைய கருத்து யூத் அட் தி ஃபோர் ஃப்ரண்ட். செப்டம்பர் 15 சர்வதேச ஜனநாயக தினம். செப்டம்பர் 25 அந்தியோதய திவஸ். செப்டம்பர் 26 உலக சுற்றுச்சூழல் சுகாதார தினம். அக்டோபர் முதல் திங்கட்கிழமை உலக வாழ்விட தினம். அக்டோபர் 12 உலக இடம்பெயர்ந்த பறவைகள் தினம். அக்டோபர் 10 தேசிய அஞ்சல் தினம். அக்டோபர் 11 சர்வதேச பெண் குழந்தை தினம். நண்பர்கள், இந்தியாவின் நெருங்கிய மூலோபாய பங்காளிகள் என்ற புத்தகத்தை எழுதியவர் யார்? ஸ்ரீராம் சௌலியா. டிம் வால்கர் போபால் கைதின்னு சொல்லக்கூடிய புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆர் பாலசுப்ரமணியம் சக்தி உள்ளி. பரிமல் நாத்துவானி கால் ஆஃப் தி கிர். பீம் சிங் இந்தியாவின் 75 மாபெரும் புரட்சியாளர்கள். குல்தீப் குப்தா எண்ணெய் முதல் லித்தியம் வரை ஆற்றலின் எதிர்காலத்தை வழிநடத்துதல். டி கே ஹரி மற்றும் கேமா ஹரி தமிழகத்தில் ஸ்ரீராமன் பிரிக்க முடியாத பந்தம். பாப் உட்வர்ட் போர். எம் கே ரஞ்சித் சிங் உலகின் மலை பாலூட்டிகள். 2030க்குள் குழந்தை திருமணத்தை ஒழிக்க உச்சநீதிமன்றம் எந்த மாநிலத்திற்கு இலக்கை நிர்ணயித்துள்ளது? ராஜஸ்தான் மாநிலம். டிஜிட்டல் லோக் அதாலத்தை அறிமுகப்படுத்திய முதல் மாநிலம் ராஜஸ்தான். இந்தியாவின் முதல் அனைத்து மகளிர் கூட்டுறவு வங்கி அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜஸ்தான். பிறப்பு சான்றிதழ் பெற்ற முதல் திருநங்கை நூர் ஷெகாவத் ராஜஸ்தான். இந்திரா காந்தி ஸ்மார்ட் போன் யோஜனா அறிமுகப்படுத்தின மாநிலம் ராஜஸ்தான். முதல்வர் இலவச அன்னபூர்ணா உணவு பாக்கெட் திட்டம் அறிமுகப்படுத்தியிருக்காங்க ராஜஸ்தான். கரோலி டு தோல்பூர் இந்தியாவின் 54வது புலிகள் காப்பகம் கரோலி டு தோல்பூர். ராஜஸ்தான் மாநிலம் முக்கிய மந்திரி விஸ்வகர்மா ஓய்வூதிய யோஜனா திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு கிளாசிக்கல் டான்ஸ் பட்டியலில் எந்த நடனம் சேர்க்கப்பட்டுள்ளது? இப்ப ரீசெண்டா சாவுன்னு சொல்லக்கூடிய நடனம் சேர்க்கப்பட்டிருக்கு. சாவுன்னு சொல்லக்கூடிய நடனம் ஜார்க்கண்ட் மாநிலத்திலும் வெஸ்ட் பெங்கால் மாநிலத்திலும் மக்கள் கொண்டாடுறாங்க.